ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறை திறக்கப்படாத காரணத்தால் மாணவ மாணவிகள் தினமும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். பரமக்குடி அடுத்த போகலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 60 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பெற்றோர் மற்றும் கிராம மக்களின் கோரிக்கையால் இப்பள்ளியில் ஓராண்டுக்கு முன்பாக புதிய கழிவறை கட்டப்பட்டது. ஆனால் தண்ணீர் இணைப்பு கொடுக்கப்படாததால் தற்போது வரை அதனை திறக்கவில்லை. இதன் காரணமாக பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் இயற்கை உபாதைக்காக அவரவர் வீடுகளை நோக்கி ஓடும் நிலையே தொடர்கிறது. எனவே பள்ளிக் கல்வித்துறை உடனடியாக கழிவறையை திறக்க வேண்டும் என பெற்றோரும் போகலூர் கிராம மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். எதுவும் படிக்காம இருக்கு. கட்டட வசதியும் கம்மியா இருக்கு. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரை பிள்ளைய படிக்குது. அதுகளுக்கு வந்து கட்டடம் வந்து 60 பிள்ளை இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கட்டட வசதி இல்ல. அப்புறம் பள்ளிக்கூடத்தை சுத்தி தண்ணி நிறைய கிடக்கு. எங்களுக்கு வந்து பயமா இருக்கு பிள்ளைகளை நம்பி சேர்க்கறதுக்கு. நம்ம நாங்களுமே வெளியில பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டோம் அப்படின்னு தைரியம் பண்ணி நாங்களும் வெளியில எங்கேயும் போக முடியல. ஏன்னா திடீர்னு ஸ்கூல்ல இருந்து போன் பண்றாங்க, உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி மோஷன் போகணும், டாய்லெட் போகணும் அப்படின்னு உடனே போன் வந்துருக்கு. நாங்க போய் வீட்டுல கூட்டு போய் விட்டுட்டு திரும்ப வர மாதிரி இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல விட்டுட்டோம் அப்படின்னு தைரியமா வீட்டுல இருக்க முடியல, ஸ்கூல் சேர்க்காம இருக்க முடியல.